ஒருபோதும் நடந்ததில்லை. புது பாதைகள் நீண்டிருக்கும். ஒருபோதும் நடந்ததில்லை. புது பாதைகள் நீண்டிருக்கும். சோதனை நிறைந்திருக்கும். அதில் வேதனை மறைந்திருக்கும். சோதனை நிறைந்திருக்கும். அதில் வேதனை மறைந்திருக்கும். கடந்து வந்த பாதையெல்லாம் எம்மை சுமந்து வந்த அன்பல்லவோ. கடந்து வந்த பாதையெல்லாம் எம்மை சுமந்து வந்த அன்பல்லவோ. நீர் இருக்க பயம் ஒன்றும் இல்லையே. உம் கரம் இருக்க ஜெயம் என்றும் எமக்கே. உம் கரம் இருக்க ஜெயம் என்றும் எமக்கே. கடந்து வந்த பாதையெல்லாம் எம்மை சுமந்து வந்த அன்பல்லவோ. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 முதல் 50 வரை. தியானத்திற்கான தலைப்பு கர்த்தரின் நாமம். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். மார்க்கு 11:9. யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், ஆலோசனை கர்த்தர் அதிசயமானவர். இப்படியாக கர்த்தருடைய நாமம் பல விதத்தில் பழைய ஏற்பாட்டிலும், அதே போல் கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் இயேசுவின் நாமத்தில் முழங்கால் யாவும் முடங்கும், என் நாமத்தினாலே அற்புதங்களை செய்வார்கள் என்றெல்லாம் புதிய ஏற்பாட்டிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்த்தரின் நாமம் வல்லமையுள்ளது. 10 கற்பனைகளில் என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்பதை 3ஆம் கட்டளையாகவும் தேவன் மோசேக்கு கொடுத்திருந்தார். இந்த பரிசுத்த நாமத்தை நிந்திப்பது என்பது கோலியாத்துக்கு ஒரு அற்பமான காரியம். ஏனெனில் அவன் தேவனை அறியவும் இல்லை, அவரோடு அவனுக்கு எவ்வித உறவும் இல்லை. ஆனால் தாவீதுக்கு தேவனுடைய நாமம் நிந்திக்கப்படுவதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏனெனில் தன் தேவன் யார் என்பதை தாவீது அறிந்திருந்தான். அந்த தேவனுடைய நாமத்தின் வல்லமையையும் அவன் உணர்ந்திருந்தான். அவரோடு அவன் உறவு கொண்டிருந்தான். அதனால் அவரது நாமம் ஒரு அந்நியனால் உதாசீனம் செய்யப்பட்ட போது அவனுக்கு எதிராக யுத்தம் புரிய தாவீது துணிந்து எழுந்தான். தாவீதை போல கர்த்தரோடு உறவாடுகிறவனால்தான் கர்த்தருடைய நாமத்தின் வல்லமையையும் உன்னதத்தையும் உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்தை நாக்கூசாமல் உச்சரிக்கின்ற நமது காரியம் என்ன? கர்த்தருடைய நாமம் நிந்திக்கப்படும் வேளைகளில் நம்முடைய பங்கு என்ன? சிந்திப்போம். இயேசுவின் நாமத்தினால் பவுல் செய்த அற்புத அடையாளங்களை பார்த்த சிலர் தாங்களும் அந்த நாமத்தினால் பொல்லாத ஆவிகளை துரத்த எண்ணி பொல்லாத ஆவி பிடித்த ஒருவனுக்கு கட்டளையிட்டார்கள். அப்போது அம்மனிதனுக்குள் இருந்த பொல்லாத ஆவி இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும், நீங்கள் யார் என்று சொல்லி அவர்கள் மீது பாய்ந்து அவர்களை கீறி போட்டதையும் அவர்கள் நிர்வாணிகளாய் அவ்விடத்தை விட்டு ஓடி போனதையும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 19 வசனங்கள் 13 முதல் 16 வரை. தேவனுடைய நாமத்தினால் உங்களுக்கு விடுதலை வேண்டுமானால் அவரது நாமத்தை நீங்கள் நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரது நாமம் வல்லமையுள்ளது. அது வல்லமையான காரியங்களை செய்யும். ஜெபம் செய்வோமா? கிருபையுள்ள கர்த்தாவே, உமது நாமத்தினால் விடுதலை அடைந்த நான் உமது நாமம் நிந்திக்கப்படாதபடிக்கு நல்லதொரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆமேன்.